இப்படி ஒரு வளர்ந்த நாடு ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி விலை ஏறுதுன்னு ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது இல்லாமல் அவங்களுடைய பிரதமரே பதவி இழக்கவும் வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாக அவங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 300 ஜாப்பனீஸ் எண் இன்னைக்கு நம்மளுக்கு ஈக்குவேட் பண்ணால் 180 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அங்கே 1 கிலோ அரிசி இப்போ 500 ரூபா 540 ரூபாலாம் போயிருக்கு. ஏறக்குறைய 60% ஆஃப் தேர் எமர்ஜென்சி ஸ்டாக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விலை குறைய மாட்டேங்குதான். வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஜப்பான்னாலே ஒரு ரோல் மாடல் கண்ட்ரி. காரணம் அவங்க இந்த ஹீரோஷிமா நாகசாகி அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவங்க எக்கானமி அடி வாங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதிலிருந்து வளர்ந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்த நாடு, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ். அந்த மாதிரி ஜாப்பனீஸ் பிரின்சிபல்ஸ் நிறையாத்த நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம், லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு வளர்ந்த நாடு ரிச்சஸ்ட் கண்ட்ரியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி விலை ஏறுதுன்னு ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது இல்லாமல் அவங்களுடைய பிரதமரே பதவி இழக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வளர்ந்த நாடு, பணக்கார நாட்டில் அரிசிக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு யோசிக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அரிசி இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாதம் இல்லாமல் நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியுமான்றது சந்தேகம். அரிசின்றது ரொம்ப காலமாக ஒரு 10,000 வருஷமாக அட்லீஸ்ட்டு ரெக்கார்ட்ஸில் இருக்குது. மனிதர்கள் அதை உணவாக சாப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் அரிசியை சாப்பிட்லையானா இல்லை, அப்பயும் சாப்பிட்ருப்போம். ஆனால் ரெக்கார்டட் இதில் 10,000 வருஷம் அப்படின்னு இருக்கு. இந்த சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், யுவால் நோவா ஹராரின்றவர், ரொம்ப அருமையான புத்தகம். அதில் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாருங்க. என்னென்னா எல்லாருமே என்ன நினைப்போம்னா இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் நம்ம அதெல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்கோம். மீன்ஸ் அதெல்லாம் ஒரு காட்டு உயிரினங்கள், பிளான்ட்ஸு, அதை நம்ம அழகாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த புத்தகத்தில் ஒன்று சொல்லுவார், நம்ம அதுங்களை டொமஸ்டிகேட் பண்ணலை, அரிசியோ கோதுமையோ, அதுங்க தான் மனிதர்களை டொமஸ்டிகேட் பண்ணிருச்சு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது அதுவரை மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுவாசிகள் மாதிரி ஒவ்வொரு இடமா சுற்றி திருந்தவர்கள். ஒன்ஸ் இந்த அரிசி கோதுமை எல்லாம் வந்த உடனே அதை பிளான்ட் பண்ணுறோன்னு, அதை டொமஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்திலே ஒரு கூடாரத்தை போட்டு அது பக்கத்திலே ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து அதை சுற்றியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஸோ அரிசியோ கோதுமையோ நம்ம டொமஸ்டிகேட் பண்ணல, அதுங்க தான் நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணி பக்கத்திலே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரு உயிரினம்னா அது எப்பயுமே பயங்கரமாக அதை மேக்சிமைஸ் பண்ணி அதோடைய இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த அரிசியும் கோதுமையும் ரொம்ப விவரமான உயிரினங்கள், அதுங்க அருமையாக இப்போ ப்ரொடக்ஷனில் இறங்கிருச்சு அப்படின்னு அந்த புத்தகத்தில் சொல்லுவாருங்க. சரி, இந்த அரிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஸ்டேப்பிள் ஃபுட் அரிசி. இப்போ முக்கால்வாசி இந்த கோஸ்டல் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி இதாக இருக்கும். அதாவது சாதத்தை சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், எப்பயுமே கோஸ்டல் பெல்ட்டில் அந்த கிளைமேட் கண்டியூசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மீனையும் சேர்த்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குஜராத் கோஸ்டல் பெல்ட்டாக இருந்தாலும் அவங்க ஸ்டேப்பிள் ஃபுட் கோதுமை, கொஞ்சம் அரிசி. இன்னொரு இந்த சைடு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பிளேஸ். இப்போ உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் கோதுமை தான் நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் காஷ்மீரை பார்த்தீங்கன்னா அங்கே அரிசி தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். சரி, இப்போ அரிசியை பொறுத்தவரை இன்றும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க. கோதுமை அப்புறம் தான் வருது. சரி, இப்போ ஜப்பானில் என்னங்க பிரச்சனை? ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அரிசியோட விலை ஏறிக்கிட்டே போக ஆரம்பிச்சதுங்க. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் அவங்களுக்கு மான்சூன் சரியா இல்லை. ஸோ மான்சூன் சரியா இல்லைன்னொடனே ப்ரொடக்ஷன் அடி வாங்க ஆரம்பிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜப்பானில் டூரிஸ்ட்டு ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் வராங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்டு இன்ஃப்ளோனால் அவங்க ஏகப்பட்ட அரிசியை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கங்க. ஸோ அவங்க டொமஸ்டிக் நீடுக்கு ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. ஜப்பானியர்களை பொறுத்தவரை அவங்க மற்ற ஊர் அரிசியை சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்களுக்கு அரிசின்றது
அவங்களுடைய ஒரு அங்கம், வாழ்க்கையுடைய ஒரு அங்கம். அதாவது அத வணங்குவாங்களாம். அவங்களுடைய மேரேஜ் செரிமனியா இருக்கட்டும், இல்ல கடவுளுக்கு காணிக்கையா குடுக்கணும்னா கூட அரிசி தானாம். ஸோ அப்படிப்பட்ட அரிசி பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் வரக்கூடாது. நம்ம ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அந்த காலத்துலேருந்தே அவங்க அதில ரொம்ப இதா இருப்பாங்க. சொல்லப்போனா 1918ல ஜூலை 23 அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்துல அங்க பார்த்தீங்கன்னா, அரிசி ஷார்டேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான்ல. ஸோ அப்போ போதாக்குறைக்கு எந்த வேர்ல்டு வார்ல வேற எங்கேயோ இவங்க சப்போர்ட் வேற பண்ண பார்த்துருக்காங்க அரிசிக்கு. சோல்ஜர்ஸ் சாப்பிடணும்னு. ஸோ மேலும் மேலும் அரிசி விலை ஏறின உடனே பார்த்தீங்கன்னா, மக்கள் ரயாட்ல ஆரம்பிச்சிருக்காங்கங்க. ஏகப்பட்ட போலீஸ் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மிலிட்டரி மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எதனால? அரிசி விலை ஏறுதுன்னு. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பிரதமரே பதவி இழந்துட்டாரு. அவர் சொல்ட்டாரு, "இல்ல, இல்ல நான் ஸ்டெப் டவுன் பண்றேன். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறேன்" அப்படின்னு. ஸோ ஜப்பான்ல வந்து ஒரு ரைஸ் ரயாட்டே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஜப்பானுடைய பாலிசி எப்பயுமே ரைஸ் புரொடக்ஷன அவங்களே வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கிற ரைஸ மக்கள் விரும்ப மாட்டாங்களாம். இந்த ஜப்பானீஸோடைய ரைஸ் பார்த்தீங்கன்னா, உரிச்சிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான அரிசி. அது ஏன் அந்த பிசுபிசுன்னு இருக்கிற அரிசின்னா, அதுதான் அவங்களுக்கு அவங்க இந்த குச்ச வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டிக்ஸ வச்சு சாப்பிடுவாங்க. அதில ஒட்டிக்கிறவும் இதா இருக்கும். ஸோ அந்த ரைஸ் வெரைட்டி அவங்களுடைய புரொடக்ஷன தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க புரொடக்ஷன் குறைஞ்சுகிட்டே இருக்கு. போதாக்குறைக்கு ரூமர்ஸ் வேற ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்காம் போன வருஷத்துலேருந்து. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வரப்போகுது ஜப்பான்ல. நம்ம ஊர்ல கூட அடிக்கடி இந்த நான் WhatsAppல பார்ப்பேன். ஜப்பான்ல இது தாக்கப் போகுது, அத தாக்கப் போகுதுன்னு. ஸோ அங்க அப்ப எவ்வளோ இருந்திருக்கும் இம்பாக்ட். ஸோ ஒண்ணு எர்த்குவேக்கு, இன்னொன்னு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது ஜப்பான்ல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வர வர அவங்கள பொறுத்தவரைக்கும், அப்ப நம்ம அரிசிய வந்துட்டு சேர்த்து வச்சுக்கணும்னு, ஸோ நெறைய ஸ்பெக்குலேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இப்பயே சேகரிச்சுக்கலான்னு நெறைய பேர் தங்க தேவைக்கு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சு, ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரோல் யாருன்னா ட்ரேடர்ஸ். ஸோ பின்னாளில் விலை ஏறப்போது, அதுக்கு இப்பயே வாங்கிக்கலாம். ஏன்னா, இந்த மெகா எர்த்குவேக் வந்துருச்சுன்னா, பயங்கரமா அரிசி விலை ஏறப்போதுன்னு சொல்லி, அவங்களும் ஏகப்பட்டத ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அரிசியோட விலை பயங்கரமா ஏறியிருக்குங்க. சாதாரணமா அங்க பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசி 300 ஜப்பான் யென். ஜாப்பனீஸ் யென் இன்னைக்கு நம்மளுக்கு ஈக்குவேட் பண்ணா ரூ. 180 வச்சுக்கோங்களேன். அது இப்ப பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அங்க 1 கிலோ அரிசி இப்போ 100 நம்ம ஊர் இதுக்கு ரூ. 180ன்றது இப்ப ரூ. 500 ரூ. 540லாம் போயிருக்கு. ஸோ ஜப்பான் மக்களுக்கு அப்படிப்பட்ட கோவமாம் அவங்க அரசு மீது. அவங்க ஒழுங்கா பிரைஸ கண்ட்ரோல்ல வச்சுக்கல அப்படின்னு. ஸோ ஜப்பான் அரசு பார்த்தீங்கன்னா, நெறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வர ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பர் லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட எலக்ஷன்ஸ். ஏற்கனவே அவங்களுக்கு லோவர் பாடியில கொஞ்சம் மைனாரிட்டியா தான் இருக்கு. இப்ப இருக்கிற கவர்ன்மெண்ட். இஷிபான்றவர் தான் பிரதமரா இருக்காரு. ஸோ இப்ப அவங்க ராஜ்யசபாக்கு ஈக்குவலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேயும் அடி வாங்கிற போதுன்னு ரொம்ப பதட்டத்தில இருக்காங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த ஸ்டாக்ஸ் நெறைய வச்சிருப்பாங்க. எல்லா கண்ட்ரிலயுமே. இப்ப நம்ம ஊர்ல கூட நம்ம எஃப்சிஐ கோடவுன்ஸ்லலாம் ஸ்டாக் வச்சிருப்போம். நம்ம கவர்ன்மெண்ட் அரிசி, கோதுமை எல்லாம் ஸ்டாக்ல வச்சிருப்போம். எப்பயாவது ரொம்ப விலை ஏறுதுன்னு வைங்களேன், 1 கிலோ அரிசி ரூ. 50 ஆயிடுச்சு, ரூ. 60 ஆயிடுச்சு, ரூ. 70 ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு எஃப்சிஐ கோடவுன ஓப்பன் பண்ணி, அத வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்ல விப்பாங்க. இத ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெறைய அரிசி மார்க்கெட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அரிசியோட விலை குறைய ஆரம்பிக்கும். இதே மாரி தான் ஜப்பான் கவர்ன்மெண்ட்டும் காலங்காலமாக எமர்ஜென்சி ஸ்டாக் நம்ம எஃப்சிஐ கோடவுன்ஸ்ல வச்சிருக்க மாரி எமர்ஜென்சி ஸ்டாக் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் திடீர்னு ஒரு சுனாமி வருது, எர்த்குவேக் வந்துச்சுன்னா, விலை ரொம்ப ஏறக்கூடாது அரிசி. ஏன்னா அது ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு. ஸோ அத ரிலீஸ் பண்ணலான்னு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த எமர்ஜென்சி ஸ்டாக்கையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏறக்குறைய 60% ஆஃப் தேர் எமர்ஜென்சி ஸ்டாக் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, விலை குறைய மாட்டேங்குதாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியால இருந்து இப்ப இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜப்பான் அரசு. ஆனா சவுத் கொரியா அரிசி பெருசா இவங்களுக்கு பிடிக்கலையாம். ஏன்னா காலங்காலமாக ஜப்பான் மக்களுடைய இது என்னன்னா, நம்ம ஊர் அரிசிய தான் சாப்பிடணும். அந்த ஃப்ளேவர் மத்ததுல வராதுன்னு. இருந்தாலும் இப்ப சவுத் கொரியாவுடைய அரிசியும் ஜப்பான் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சாம். சரி, இந்த சூழல்ல தான் டாகு எட்டோ அவங்களுடைய ஃபார்ம் மினிஸ்டர். அவரு பார்த்தீங்கன்னா, நெறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த அரிசி விலைய குறைக்கணும்னு. இருந்தாலும் போன சண்டே என்ன பண்ணியிருக்காருன்னா, பப்ளிக்கா ஏதோ ஒரு ஜோக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டிருக்காங்க. உங்க வீட்ல எப்படிங்க அரிசின்னு? உடனே எங்க வீட்லலாம் அரிசி பிரச்சனையே இல்லங்க. நான் அரிசி வாங்குறதே கிடையாதுங்க. அவருடைய எண்ணம் என்னன்னா,
அரிசி ரொம்ப இருக்குன்ற ஒரு இமேஜை கொடுக்கணும்னு. ஸோ அரிசி நான் வாங்குறதே கிடையாது. என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஏகப்பட்ட அரிசி இருக்கு. அவங்களே வந்து என்ட்ட குடுத்துடுறாங்கங்க. ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு எங்க வீட்ல. வேணும்னா நானே கூட மத்தவங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாருங்க. இத வந்து ஒரு ஜோக்கா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அப்படி ஒரு எரிச்சலாம். நம்மளே அரிசி விலை ஏறுதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆள் என்னடான்னா, நான் அரிசியே வாங்குறது இல்லன்ட்டு பயங்கரமான ஆன்லைன் கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில ஜப்பான் பிரைம் மினிஸ்டரான ஷிகேரு இஷிபா வந்துட்டு என்ன சொன்னாரு, "இந்த மாரிலாம் அந்த ஃபார்ம் மினிஸ்டர் சொல்லியிருக்க கூடாது. ரொம்ப தவறானது. நான் அவர சம்மன் பண்ணி, அவர் தரப்பு விளக்கத்தையும் கேட்கப் போறேன். ஆனா அவர் சொன்னது தப்பு." அப்படின்னு சொன்னாரு. ஒரு 4 நாள் ஆச்சு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, டாக்குயத்தோ அவங்களுடைய ஃபார்ம் மினிஸ்டர் அந்த கமெண்ட் சொன்னாரு. நான் அரிசிய வாங்குறது இல்லன்னு. ஸோ அவர் வந்துட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. அநேகமா பிரைம் மினிஸ்டர் அவர ரிசைன் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, அரிசி விலைவாசி ஏறுனனால, அவ்வளோ ரிச்சஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் அது ஸ்டேப்பிள் ஃபுட். ஸோ அது விலைவாசி ஏறுன உடனே, ஏற்கனவே ஒரு மந்திரிய காவு வாங்கிருச்சு. வெகு சீக்கிரத்தில அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியே பறிபோக போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முக்காவாசி ஆளுங்க வந்துட்டு, அரிசி, சாதம் நம்ம சாப்பிடுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா நாங்கலாம் இந்த 70ஸ், 80ஸ் கிட்ஸ்லாம் அரிசி அதாவது சாதத்த வந்துட்டு, நாங்க வந்துட்டு கம்மு மாரியும் யூஸ் பண்ணுவோம். நான்லாம் சின்ன வயசுல வந்துட்டு ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு லேபிள ஒட்டணும் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ திறப்போம். அப்பலாம் கம்முலாம் வச்சிருக்க மாட்டோம். டிஃபன் பாக்ஸ எடுப்போம். டக்குன்னு 2 சாதத்த வச்சு, இப்படி இப்படி தேய்ச்சுட்டா, அந்த மாரி ஒரு நல்லா ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளால பிக்கவே முடியாது. பின்னாளில் தான் நான் ஒரு இதில ஆர்டிக்கிள்ல படிச்சேன். கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கே, அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவ கட்டும்போதே, சாதத்த நல்லா வேக வச்சு, குழைய வச்சு, பிசின் மாரி ஆக்கி, அத சுண்ணாம்போட கலந்து, அந்த பிரிக்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நடுவுல வச்சாங்களாம். அதனால தான் கிரேட் வால் ஆஃப் சைனா அவ்ளோ இதா நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி விலை ஏறுறனால ஒரு கவர்ன்மெண்ட்டே கவுரணுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அரிசி இல்லாம இருக்கும்போது தான் நமக்கு அதோடைய அரும தெரியும். எனக்கும் பார்த்தீங்கன்னா, அரிசின்றது இன்றியமையாதது. அது ஆக்ஸிஜன் மாதிரிங்க. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோடைய அரும தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் ஆக்ஸிஜன் இல்லன்னு வைங்களேன், மூச்சு முட்டிடும். அதே மாதிரி தான் டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சாதம் சாப்பிடலன்னா, என்னால யோசிக்க கூட முடியாது. வெளிநாடுலாம் போம்போது எப்பயாவது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பிரெட்டு இல்ல வேற ஏதாவது தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அடுத்த நாள் எங்கேயாவது தேடி புடிச்சு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா தான், அப்பாடான்னு ஒரு திருப்தி வரும். இது என்னுடைய இது. அரிசிக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன். உங்களுக்கு எப்படிங்க? சாதம் இல்லாம இருக்க முடியுமா? நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி. வணக்கம்.